பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான தீமைகள் காணப்படலாம். எப்படி இதிலிருந்து விடுதலையாக கூடும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பவர்களாய் இருக்கலாம். யார் இதிலிருந்து ஒரு ரட்சிப்பை அருளி செய்ய முடியும் என்று சொல்லி யோசிப்பவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை தீமையில் இருந்து விலக்கி காத்து கொள்ளுகிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தீமைகள் காணப்படுகிறது. இந்த காலவேளையிலே எப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார், தேவன் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக பிறரால் வருகிற ஒரு தீமையிலிருந்து தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய சொந்த ஜனங்களாலே பலவிதமான தீமைகள் காணப்படுகிறது. ஆனால் இங்கேயோ வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அதை என் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிறரால் தீமைகள் காணப்படலாம். யோசேப்பின் வாழ்க்கையிலே சொந்த குடும்பத்தினரால் தீமைகள் இழைக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவரோடு கூட காணப்பட்டார். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்பதாக. இந்த காலவேளையிலே நம்மோடு கூட தேவன் காணப்பட போகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு பிறரால் வருகிற தீமைகளில் இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்பட போகிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே எல்லா விதமான தீமைகளையும் என் தேவன் நன்மையாய் முடிய பண்ணி யோசேப்பை என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக காணப்பட்டார். இந்த காலவேளையிலே நம்மையும் கூட என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட தீமையில் இருந்து என் தேவன் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்பதாக. இங்கே யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவின் வாழ்க்கையிலே சோதனைகளினால் பலவிதமான தீமைகள் இழைக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் யோபுவை
இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி யோபு 42 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களிலே பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் அதிகமாய் காணப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் இங்கேயோ யோபுவின் வாழ்க்கையிலே சோதனைகள் காணப்பட்டது. எப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லி பார்க்கும்போது, யோபுவின் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழக்கிறதான ஒரு சோதனை காணப்பட்டது. ஆனால் யோபுவோ கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாகவே காணப்பட்டார். எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டிருந்து அவரை விட்டு விலகாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இது நிமித்தமாய் யோபுவை என் தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறச் செய்ய என் தேவன் கிருபை கொடுத்தார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனைகள் காணப்பட்டாலும் அந்த தீமையிலிருந்து தேவன் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறவராக காணப்படுவார். நம்மையும் யோபுவை போல ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். மூன்றாவதாக, எப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்மை அவர் விலக்கி காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 48 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 48 அதிகாரம் 16 வசனத்திலே, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர். பிரியமானவர்களே, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போதும் கூட சூழ்நிலைகளால் வந்த ஒரு தீமையை என் தேவன் நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் வேறு விதமாக காணப்படலாம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படலாம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்றதாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகளில் இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட தீமை என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாய் நாம் பார்க்கிறோம் பிறரால் வருகிற தீமை. இரண்டாவதாக சோதனைகளினால் வந்த தீமை. மூன்றாவதாக சூழ்நிலைகளினால் வந்த தீமை. இப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலும் இருந்து இந்த காலவெளியிலே தேவன் நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை ரட்சிக்கிறவராக, நம்மை அதிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட தீமைகள் காணப்பட்டாலும் அதிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தீமை நின்று காத்து கொள்ளுகிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.